ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர் பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சரவணன் போய் அவங்க அப்பாட்ட கேட்குறாரு, நான் வந்து அஞ்சலி மனசை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், அதனால ஒரு மன்னிப்பு மட்டும் கேட்டு வரேன்ப்பா, நீங்கள் என்னை விடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவங்க அப்பா சொல்கிறாரு, சரிப்பா போயிட்டு வா, எந்த பிரச்சனையும் நடக்காமல் மட்டும் பார்த்துக்க அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு நம்மளுடைய அவர் பேர் என்னது, அவன் பேர் கதிரை கூட்டிக்கிட்டு சரவணன் போகிறாரு. போய் அவங்க வீட்டில் ஏப்பா இருக்க பிரச்சனைலாம் பார்த்தாம நீங்கள் வேறு வந்திருக்கீங்க, என்னங்கப்பா அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா படப்படப்படன்னு பேசுகிறதுக்கு முன்னாடி, சார் நான் வந்து அது வேறு எதுக்காண்டியும் வரல, நான் வந்து அஞ்சலிக்கு ரொம்ப கஷ்டம் கொடுத்துட்டேன், அதுக்காண்டி ஒரு மன்னிப்பு கேட்குறதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர்த்திட்டையுமே கையெடுத்து மன்னிப்பை கேட்டுட்டு அப்புறம் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு முன்னாடி உங்கள் மகளை லவ் பண்ணேன், அப்போயே கல்யாணம் முடிச்சுக்கலாம்னு நினச்சேன், ஏதோ ஒரு சூழ்நிலை எங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் கல்யாணம் முடியாமல் ஆயிடுச்சு, இப்போ உங்கள் மகளுக்கும் எனக்கு டைவர்ஸ் ஆனதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமுமே கிடையாது, எனக்கு வந்து டைவர்ஸ்ன்றது தற்செயலாக ஆனது, அதுக்கப்புறம் நான் நிலாவுக்கு அஞ்சலிக்கு வாக்குறுதி கொடுத்தேன் நம்ம மேரேஜ் பண்ணிக்கலான்ட்டு, அதுக்குமே முடியாமல் போச்சு, நான் நினச்சது நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு மன்னிப்பு திரும்ப கேட்டு வந்துடுறாரு. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியில் ஒரு கோயில் மாதிரி இருக்குது, அதில் உட்காந்து ரொம்ப மனசு வேதனைப்பட்டு அழுகிறாரு. கதிர் போய் சொல்கிற பிடிப்பார், அப்போ பரவாயில்ல வாடா ஓடியாடா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துடுறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மீனாக்கு வந்து நம்ம செந்தில் பண்ணுற தப்பு தெரிய வரப்போகுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பீரோவை மூடாமல் வச்சுருப்பாரு செந்தில், அதை மூடுறதுக்கு போனால் பீரோக்குள்ளே கட்டாக பணம் இருக்குது, அதை பார்த்தோன்னே நம்ம மீனாட்ட கோவப்பட்டுட்டு போயிடுறாரு செந்தில் போனதுக்கப்புறம் மீனா ரொம்ப யோசித்து பார்க்குறாங்க. ஆனால் தெரிய வந்துடும் நினைக்கிறேன், இவர் வந்து லஞ்சம் வாங்குறாரு. அதுக்கப்புறம் ஒன்று அவங்க அப்பாட்ட போய் சொல்லுவார், செந்திலோட அப்பாட்ட போய் சொல்லுவாங்க மீனா, இல்லைன்னா இவங்களே ஒரு முடிவு எடுப்பாங்க, இந்த வேலையும் இல்லாமல் போகுதுன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ முடிஞ்சு.